இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார், என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார், என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் ஊழியம் வழங்கும் சிந்தனை துளிகள். மரித்தவன் அவர் சொல்ல கேட்டு எழுந்தான், அவர் தந்த ஜீவனைய பெற்று எழுந்தான். அவர் சொல்ல கேட்கும் நாமும் உயிர் தெழுவோம், அவரை போல் நித்தியமாக ஜீவிப்போமே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார், என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியம் வழங்கும் சிந்தனை துளிகள். ஒரு ஊர்ல ஒரு மனிதன் இருந்தார். அவர் எப்பொழுதும் மிகவும் தேவன் பெயர் மீது பக்தியையும் அதிகமான விசுவாசத்தையும் வைத்து இறைவனை தவறாமல் வழிபட்டு வந்தார். அவருடைய வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே முதல் கடவுளுக்கு இடம், பின்புதான் உழைக்கவே செல்லுவார். இப்படி தினந்தோறும் கடவுளை வழிபட்டு வேலைக்கு செல்வதும், வேலை முடித்த உடனே மீண்டும் வந்து கடவுளுடைய வெளிப்பாடுக்குள்ள அந்த வழிபாடு செய்த பின்புதான் உணவுக்கே அவர் கை போடுவார். இப்படியாக அவருடைய வாழ்க்கை தேவனுடைய பக்திக்குள்ள அப்படியே வளர்ந்திருந்தது. ஒரு நாள் அவர் விந்தையான ஒரு விஷயத்தை பார்த்தார். தான் ஜெபிக்கிறதைப் போலவே ஒரு பிச்சைக்காரனும் ஜெபிக்கிறதை அவர் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். நானும் அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளெல்லாம் என்னை போஷிப்பது உம்முடைய கருத்தில் தான் உண்டு. உண்ண உணவையும் உடுத்த உடுகையும் எனக்கு தந்திரலும் என்று நான் ஜெபிக்கிறது போலவே பிச்சைக்காரனும் ஜெபிக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஜெபம் முடிந்த பின்பு பிச்சைக்காரனை பார்த்து, என்னப்பா, நீ ஆண்டவங்கிட்ட நீ ஜெபிக்கிற, ஆனால் உன்னை போஷிக்கிறது கடவுள்தான் என்று எப்படி உன்னால கண்டுக்க முடியும் அப்படின்னு கேட்டாப்ல. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், அட என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஒவ்வொரு முறையும் காலையில் எந்திரிச்ச உடனே கடவுளை தான் வழிபட்டு வரேன், அவர்கிட்ட தான் கேட்கிறேன், இன்றைய நாளுக்குரிய போஷிப்பு உம்முடைய கருத்தில் தான் உண்டு, என்னை போஷித்தரலும், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்திரலும் என்று அவர்கிட்டத்தான் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாகவே ஒரு தர்மகர்த்தா அந்த இடத்துக்கு வந்தாப்புல. அங்க பிச்சை எடுத்து கொண்டிருந்த எல்லோருக்குமே மிக மிக சுவையான உணவை பரிமாறினாப்புல வண்டி ஏறி போயிட்டாப்புல. அப்ப பிச்சைக்காரன் இந்த பக்தனை பார்த்து, பார்த்தியா, இப்போதானே நான் சொல்லி கூட முடிக்கல, அவ்வளவு சீக்கிரமாக என் தட்டுல பார்த்தியா, இந்த கால நேரத்துக்குரிய உணவு வந்து விட்டது, இதுபோல மத்தியானமும் எனக்கு கிடைக்கும், இரவும் எனக்கு கிடைக்கும், இறைவனே எல்லாம் செயலும் புரிந்து வருகிறவன் அப்படின்னு புகழ்ந்து அவன் சாப்பிட ஆரம்பித்தான். இந்த பக்தனுக்கு ஒரு ஆச்சரியம், ஒருவேளை இது உண்மையாகவே ஒரு முந்தைய நாட்களுடைய உணவாக இருக்குமோ என்று சும்மா அதை எடுத்து வாயில போட்டு பார்த்தார். ஆஹா, என்ன சுவை, இது இப்போதுதான் சமைத்த சாப்பாடு. அப்படி என்றால் ஒரு பிச்சைக்காரனுடைய ஜெபத்தை கூட இறைவன் கேட்கிறாரா, ஏன் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு இந்த பக்தன் நேரடியாக வீட்டுக்கு வந்தார். முழங்கால் படியிட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இவ்வளவு நாள் இந்த பாடம் எனக்கு தெரியாம போச்சு, சகலரையும் போஷித்து வருவது நீர்தான், சகலரையும் வழிநடத்தி வருவதும் நீர்தான், நீர் எல்லோரையும் போஷித்து வருகிறீர். ஐயோ, இன்றைக்குத்தான் ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன்.
அந்த பிச்சைக்காரன் விசுவாசமா ஜெபித்து அவன் எனக்கிட்ட உம்மை பற்றி புகழை சொல்லுவதற்குள்ளாகவே அவன் தட்டல உணவு வழங்கி விட்டீரே, வழங்கினீரே. இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது, நல்ல பாடமாகவும் அமைந்து விட்டது. எனவே இன்று முதல் என் விசுவாசத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை நான் கொண்டு வருவேன். இப்ப நான் வெறுகு வெட்டும்படியாக காட்டுக்கு போக மாட்டேன். அந்த பிச்சைக்காரனை போல விசுவாசத்தோடு கூட நானும் ஜெபிக்கிறேன். என்னையும் நீர் போஷிக்க வல்லவர் என்று சொல்லி வெறுகு வெட்ட வேண்டிய வேலையை விட்டுட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். ஆண்டவரே, இன்றைக்குரிய போஷிப்பு உம்முடைய கருத்தில் தான் உண்டு, நீர்தான் என போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். அன்றைய நாட்கள்ல தான் ஏற்கனவே சமைத்து வைத்தவைகளை சாப்பிட்டு ஜெபம் பண்ணி படுத்து விட்டான். அடுத்த நாள் எந்திரிச்சா ஏற்கனவே தனக்கிட்ட இருந்த சிறு சிறு சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருந்தன. ஜெபித்து விட்ட பின்பு அதையேதான் சமைத்து அன்றைய நாட்களும் கழித்து விட்டான். மூன்றாவது நாள் தான் இப்பொழுது அவனுக்கு மிகவும் கேள்விக்குரியதாக இருந்தது. இப்ப இவனுடைய வீட்டில் ஏதும் கிடையாது. வெறுகு விட்டபடியாக போய் சம்பாதிக்கிறதையும் இப்பொழுது நான் நிறுத்திவிட்டேன். நீர் நல்லதொரு பாடத்தை அந்த பிச்சைக்காரன் மூலியமாக நீர் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர். இப்பொழுது நான் ஜெபித்து விசுவாசத்தினால் உம்மிடத்தில் நான் பெறப்போகிறேன் அப்படின்னு மூன்றாவது நாள் ஜெபித்தான். காலை மாறிற்று, மத்தியானம் ஆயிற்று, இரவு நேரமும் வந்தது. அவனுடைய வீட்டை நோக்கி யாருமே அவனுக்கு உதவி செய்யும்படி வரவே இல்லை. நான்காவது நாள் ஆயிற்று, அவனை விசாரிப்பவர் எவரும் இல்லை. ஐந்தாவது நாள் ஆயிற்று, ஐயோ பசி வாட்ட ஆரம்பிக்கிறது. ஆறாவது நாள் ஆயிற்று, காது மந்தமாகி விட்டது. ஆனால் இறைவன் செவி சாய்க்கிற மாதிரியே இல்லை. அவன் 9வது நாள் அங்கலாய்த்து வேண்டினான், இறைவனே, நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை நீர் மறந்து விட்டீரோ? உம்மீது எவ்வளவு பற்றுதலாக விசுவாசம் உள்ளவனாக நான் இருக்கிறேனே. பசியோடு கூட 5 நாட்களாய் வாடி கொண்டிருக்கிறேனே. என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டாயா? எனக்கும் உணவு கொடுக்க மாட்டாயா என்று அங்கலாய்த்து வேண்டினான். 10-15 நாட்கள் கடந்தன. கண்கள் இருட்ட ஆரம்பித்தது. தேவனை நோக்கி மீண்டும் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு பிச்சைக்காரனுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். ஆனால் இந்த சமுதாயத்துல நானும் ஒரு மனிதனாக வாழ்ந்து வருகிறேன். ஆனால் என்னுடைய ஜெபத்தை நீ கேட்காமல் போயிட்டீங்களே. எனக்கு உணவை கொடும் ஆண்டவரே, அன்றொன்றுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறேன் என்று நீர்தானே சொன்னீர். 15 நாட்கள் ஆகுகிறது நான் சாப்பிட்டு, இன்னும் நீர் கொடுக்கவே இல்லையே. நீர் எப்போது கொடுப்பீர் என்று முகத்தையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கேட்டான். முடிவில் 20 நாட்கள் சென்றோம். அவனுக்கு எந்த விதமான உதவி கிடைக்கவே இல்லை. ஒரு முடிவுக்குள்ள வந்தான். மெய்யாகவே நீர் கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறாய். ஒருவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறாய், மற்றொருவனை பட்டினியாக போடுகிறாய். தேவனே, ஏன் இந்த செயல்பாடு உமக்குள்ள என்று அங்கலாய்த்து கண்ணீரிட்டு ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் தோன்றினார். பக்தா, நீ எடுத்துக்க வேண்டியது பிச்சைக்காரனை அல்ல, தர்ம இடுகிறவனை நீ எடுத்துக்காட்டலாய் எடுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனா நீ அப்படி எடுத்துக்கலையே. பிச்சைக்காரனை எதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிற? தர்ம இடுகிறவனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கைய. நானும் உன் பிராயசத்தில் துணையாக நிற்பன் அல்லவா என்று இறைவன் சொல்லி மறைந்தாராம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. எடுத்துக்காட்டலாக இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் ஆரம்பத்திலேயே நம்முடைய எடுத்துக்காட்டலாய் எடுத்துக்க வேண்டிய விஷயம் அது தவறாக அமையும் என்றால் முடிவு பரியந்தமும் நாம் விசுவாசத்தோடு கூட தான் இருக்கிறோம், நம்பிக்கையோடு கூட தான் இருக்கிறோம். தேவன்தான் என் பக்கம் மனம் சாயவில்லை, என்னில் ஏதோ குறைவு உண்டு, அதனால்தான் என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்பதெல்லாம் நாமே யூகித்துக் கொண்டு
முடிவு பரியந்தமும் எதை நாம் எடுத்துக்காட்டலாய் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்காமலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது அல்லவா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாழ்ந்தவர் கோடி, இந்த உலகத்துல வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவரும் கோடிதான். வாழ்கிறவர்கள் கோடிக்கணக்கில் பிறக்கிறார்கள் என்றால் மறிக்கிறவர்களும் கோடிக்கணக்கில் மறித்துத்தான் போகிறார்கள். எல்லோரையும் பார்க்கிறோம். சிலர்கள் நமக்கு மிகவும் நல்லவராக வாழ்ந்து விடுகிறார்கள், சிலர்கள் நமக்கு தலைவராக திகழ்ந்து விடுகிறார்கள், சிலர்கள் நமக்கு மிகவும் பிடித்து விடுகிறார்கள். சிலர்களை விட்டு விலக நமக்கு மனசு இருக்கிறதுல, சிலர்களை பற்றி விமர்சிக்க நமக்கு ஆசையாக இருக்கும், சிலர்களை பற்றி கேள்விப்பட நமக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கும், சிலர்களை பற்றி படிக்க சுவாரஸ்யம் உள்ளதாக இருக்கும். எப்படியோ, ஆனால் முடிவுல தான் தெரியும் எதை நீ எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொண்டா என்று. சிலர்கள் சார்ல்ஸ் டார்வினை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆஹா, விஞ்ஞானத்துடைய பரிணாம கொள்கையை என்ன அருமையா விவரிக்கிறார். குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்று அவரை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர்கள் அரசியல்வாதிகளை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள். வெற்றி பெற்றால் இவரை போல வெற்றி பெறணும், புகழ் பெற்றால் இவரை போல புகழ் பெறணும் என்று அரசியல்வாதிகளை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர்கள் சினிமாவில் இருக்கக்கூடியவர்களை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்தால் இப்படிதான் ஸ்டைலா வாழ வேண்டும், இப்படிதான் துணிமணிகளை அணிய வேண்டும், இப்படிதான் நான் சமுதாயத்தில் நான் இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு அழகு எனக்கு தேவை என்பதை அவர்களை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதை போல நிறைய விஷயத்தை பேசிக்கொண்டே போகலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாரை எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொண்டீர்கள்? யாரை நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டலாக வைத்திருக்கிறீர்கள்? ஆடுகள்ல 2 ஆடுகள் உண்டு. ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. இந்த வெள்ளாடு என்ன தெரியுமா செய்யும்? அது எப்பொழுதுமே தன் முன்னாடி என்ன ஆடு போகிறதோ அந்த ஆட்டையே பின்பற்றி போவோம். சூய புத்தி இருக்காது. சிலர்களை நாம் பார்த்து சொல்லுகிறோம், வாத்து மடையா, வாத்து மடையா, மாத்து போலயே இருக்கிறிய அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்களா? எதற்கு வார்த்தை ஒரு எக்ஸாம்பிளா பயன்படுத்தி பெரியவங்க பேசுறாங்க அப்படின்னு? ஆமா, எங்கேயோ ஒரு சத்தம் கேட்ட உடனே தன்னை தான் கொன்று விட்டார்கள் என்று சொல்லி அந்த சத்தத்திற்கு உடனே அந்த வாத்துகள் மயங்கி கீழே விழுவதை போல விழுந்துடும். ரொம்ப நேரம் கழித்து, அட இது எங்கேயோ சத்தம், இது நம்ம மீது வீசப்பட்ட சத்தம் இல்லையே என்று அறிந்து அப்போதுதான் எழுந்து நடக்குமா. அதுபோல ஒரு நாள் அதனுடைய கழுத்தை அறுத்து விட்டாலும் அது ரொம்ப சந்தோஷமாக நடைபோட ஆரம்பிக்கும். தனக்கிட்ட கழுத்து இல்லைன்னு அதுக்கு தெரியாது, ஆனா நடைபோட ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் பொறுத்துத்தான் அதுக்கு தெரிய வரமா, ஐயோ என்கிட்ட கழுத்து இல்லையே என்று சொல்லி அப்போதுதான் தரையில விழுந்து விடமா. இதற்குத்தான் எதை எடுத்துக்காட்டலா எடுத்துக்கணும், எப்படி சிந்திக்கணும் என்று தெரியாதவர்களை மாத்து மடையா அப்படின்னு தமிழர்கள் சொல்லுவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகள, நீ யாரை எடுத்துக்காட்டலா எடுத்துக்கிறியோ அவங்களுடைய பலனை தான் நீ அனுபவிக்கணும். உலகத்திலேயே எடுத்துக்காட்டலா இருக்க வேண்டியவர் கடவுள் மட்டும்தான். அவரை தான் நாம் எடுத்துக்காட்டலாக எடுத்துக்கொள்ளணும். ஆதியாகமம் புஸ்தகம் 1:26 சொல்லுகிறது, தேவன் எடுத்துக்காட்டலாக தான் அவரை போலவே தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனிதனை இறைவன் படைத்தார் என்று சொல்லுகிறது. அவரே பாருங்க,
நாம் அவரைதான் எடுத்துக்காட்டலாய் எடுத்துக்கணும் என்ற காரணத்துக்காக எடுத்துக்காட்டலாக அவரது சாயலையே நம்மை படைச்சிருக்கிறார். அப்போ நாம் யாரை எடுத்துக்காட்டலாய் எடுத்துக்கிறோம்? யோசித்து பாருங்க. சினிமா ஒரு சம்பாதிக்க வேண்டிய ஒரு ஒர்க் இண்டஸ்ட்ரியல், அவ்வளவுதான். அவங்களையா எடுத்துக்காட்டலாய் எடுத்துக்கிறது? அரசல் அதை அவங்க வர வேண்டிய பதவிக்காக போரிடுவதும் முன்னோக்கி செல்வதும், பிசினஸ்மேன் அது அவனுடைய பணத்திற்காக முன்னோக்கி செல்லுகிறான், அவன் சம்பாதனைக்காக. யாரை நீங்கள் எடுத்துக்காட்டலா எடுத்துக்கிறீங்க? விஞ்ஞானிகளையா? யூரி காகரின், சாக்ரட்டிஸ், அல்லாவிட்டால் கிரேட் மாவீரன் அலெக்சாண்டர்? யாரை எடுத்துக்காட்டலா எடுத்துக்கிறீங்க? இவங்கெல்லாம் மண்ணுக்கு மண்ணாக போய்விட்டார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டலாக இருக்கணும். ஏன்தான் அவர்தான் நித்தியமாக வாழக்கூடியவர். அவர்தான் மெய்யான சமாதானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர். அவர்தான் எல்லாவற்றிற்கும் எல்லாவும் ஆனவர். எனவே ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்படுகிறது. தேவன் மனிதர்களுக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தினார். தேவன் மனிதர்களுக்காக நித்திய வாழ்க்கையை ஏற்படுத்தினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டிய விதத்தில் நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனுக்கு அழைப்புதலியும் கொடுத்தார். ஆனால் 2:9 வாசித்து பார்க்கும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன் தோன்றல? கடவுளை குறித்து அவர் அறிகின்ற அறிவு ஏன் நமக்குள்ள பெருகல? அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்ணி ஏன் காண மாட்டேங்கிறது? அவர் ஆயத்தம் பண்ணின விஷயத்தை நம்முடைய காதுகள் ஏன் கேட்க மாட்டேங்கிறது? என நான் தான் நமக்கு எடுத்துக்காட்டலாக வேற எவரையோ நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால இருந்தா கடவுள் நமக்கு செய்கிறதையும் சொல்லுகிறதையும் காணவும் முடிய மாட்டேங்கிறது, கேட்கவும் முடிய மாட்டேங்கிறது. நாம் உண்மையிலேயே மனம் திரும்பி, ஆண்டவரே இது முதல் நான் உண்மையே எடுத்துக்காட்டலாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது கடவுள் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் செய்வார். முதல் விஷயம், யோவான் 8:32 பிரகாரமாக தமது சத்தியத்தை நீ அறியும்படி உனக்கு அனுப்பி கொடுத்து, நீ அறிந்து ஆமா இது உண்மையிலேயே இது தேவ சத்தியம் என்று அறிந்து ஒப்பு கொடுக்கும் போது முதல் விஷயமாக உன்னை அஞ்ஞானத்திற்கு இறைவன் விடுதலையாக்குகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவில் வளருவோம் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று. அப்ப கடவுள் என்ன செய்கிறார்? தன்னை அறிகின்ற வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் மீது பக்தி வைக்க ஒரே காரணம், அவங்களை இறைவன் கவனிக்கணும், அவங்களுக்கு இறைவன் வாரி வழங்கணும், அவங்க கேட்கும் போதெல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கணும், அவங்க கேட்கும் போது இறைவன் அவங்களுக்கு செவி சாய்க்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு அதுதான் குலதெய்வம், அப்படி இருந்தால் அதுதான் அவங்களுக்கு கண்கண்ட தெய்வம். இது யார் செய்வார்கள்? மூடர்களும் தேவனை அறியாதவர்களும் செய்கிறவர் தான் குலதெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவது. அவ உண்மையிலேயே ஞானி யாரு? நான் ஒரு கதை சொன்னேன் அல்லவா, ஒரு மனிதன் எவ்வளவு பக்தியாக இருந்தாலும் எடுத்துக்காட்டலாக தர்ம கர்த்தனை அவன் எடுத்துக்கொள்ளாம பிச்சைக்காரனை தான் எடுத்துக்காட்டலாக வைத்துக் கொண்டான். இது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது அல்லவா? கடவுளை விட வெறுக்கும் அளவில், கடவுள் தனக்கு செவி கொடுக்கலையோ என்ற அவநம்பிக்கையில் நடக்கும் அளவில் அவனை கொண்டு போய் விட்டதல்லவா? எடுக்கிற எக்ஸாம்பிள் அப்படி. அதுபோல நாம் எடுக்கின்ற எக்ஸாம்பிள் சரியானதாக அமைக்கப்பட்டால் அது நன்றாக இருக்கும். கடவுளை அண்டிக் கொள்ள இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக அவரே மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்.
பழைய ஏற்பாட்டிலையும் சரிதான், புதிய ஏற்பாட்டிலையும் சரிதான். இத பாருங்கள், இந்த கொரிந்தியர் புஸ்தகம் 2:9 எழுதியிருக்கிறபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறபடி. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ தேவன் யார் மீது அன்பு கூர்ந்தார்? இந்த மாதிரி ஒரு சிந்தனை துளியை கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது பாரு. இது கூட தேவன் உன் மீது அன்பு கூறுகிறார் என்பதற்கு இந்த செய்தி முழுச நீ கேட்க கேட்க உனக்கே புரிய வரும். தேவன் உன்னை அன்பு கூறுவதனால்தான் இந்த வார்த்தையை நீ கேட்கும்படி யாரோ ஒருவர் மூலியமாக இந்த வார்த்தையை உனக்கு கெட்டி சேர்த்தார். அப்ப கடவுள் உன் மீது அன்பு கூறுகிறார் என்றால் உனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நீ ஏன் இன்னும் காணாமலும் கேட்காமலும் இருக்கிறாய்? 1 தீமோத்தேயு 2:4 அவர் அறிகின்ற அறிவு, சத்தியத்தை அறிகின்ற அறிவுக்கு நாம் வரணும் என்ற முயற்சியை நீ எடுத்தால் போதும். அதை வாய்க்க செய்வது இறைவன் கையில இருக்கு. ஆனா முயற்சியே நம்ம கிட்ட இல்ல. அதற்கேற்ற எந்த முயற்சியும் நம்ம செய்யறதில்ல, சத்தியத்தை கேட்கிற எந்த முயற்சியும் நம்ம செய்யறதில்ல போது கடவுள் வேறு எந்த வகையில் நமக்கு உணர்த்தி காட்டுவார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மனம் திரும்புவான். நம்முடைய எடுத்துக்காட்டலாக நித்தியபரரும் சாவாமை உள்ளவரும் தேவனுடைய சொரூபமானவரும் மனித அவதாரத்தை எடுத்தவரும் ஆகிய கிறிஸ்துவையே நம்முடைய எடுத்துக்காட்டலாக முன்வைத்து அவரையே நோக்குவோம். அவர் சொல்லாத ஆலோசனைகளும் இல்லை, அவர் வெளியிடாத தீர்க்க தரிசனங்களும் இல்லை, அவர் கொடுக்காத ஆசீர்வாதங்களும் கிடையாது. அவர் அண்டையிலிருந்து வரக்கூடிய சத்தியம் மாம்பெரிய ஒரு வெளிப்பாட்டாக இருக்கிறது. ஓகேயா? கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. இந்த கதையும் இந்த அறிவுரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன். அப்படின்னா என் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை செய்வீர்களா? அதன்படியே கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு ஏற்றபடியே கடவுள் உங்க வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றுதலுக்குள்ள கொண்டு வருவார். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, இந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். இவர்கள் உமது சத்தியத்தை கேட்டு இதுதான் உண்மை என்று அறிந்து தனக்கு இதை ஒப்பு கொடுக்கும்படியாக ஏவப்படுகிறார்கள். அப்படிதான் தன்னையே இதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நீர் இதன் உண்மையான சத்தியபரராக இருக்கிறேன். சத்தியபரன் எவனோ அவன் என்னிடத்தில் வருவான் என்று நீங்க சொன்னீங்க. அப்படியே இவர் உம்மிடத்தில் வரும்படியாக இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். இவரை பாரும். இவரை உமது பிள்ளையாக நீங்க ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிற இந்த ஜெபத்தை அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாகவே ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பரம பொருள் தேடி செல்ல கொடுத்தால் போதும், இந்த உலகத்தையே ஒரு கையால் தூக்கி நிறுத்தி வைப்பே. சத்தியம் ஜீவன் என்று சொன்னார் இயேசு. என்னால் அன்றையவரும் முக்தி காண முடியாதென்றார் இயேசு. நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னார் இயேசு. என்னால் அன்றையவரும் முக்தி காண முடியாதென்றார் இயேசு. என் ஜீவன் கொடுப்பதிலும் எடுப்பதிலும் எனக்கு அதிகாரம் உண்டென்று சிலுவையில் சொன்னார். தான் சொன்னது போல அவர் உயிர்த்தும் எழுந்தார். பரம பொருள் தேடி செல்ல நானும் கண்டது மனிதா கேட்பாயா?
இந்த பூவுலகில் பொருளுக்கெல்லாம் ஈடு இணையில்லை. எதுதான் அந்த பொருள்? இயேசுதான் மெய்ப்பொருள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஜாயல் FM. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். குறைகள் உண்டானால், நிறைவு உண்டானாலும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அணுக வேண்டிய நம்பர் 0988051071. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்படியாக நீங்கள் கேட்ட இந்த சத்திய வெளிப்பாடை போல பல ஆயிர வருடங்களாக பேசப்படாத சத்திய வெளிப்பாடுகளை நம் ஊழியர் F. ஜோயல் டேவிட் அவர்கள் பேசியுள்ளார். நமது சகோதரரும் நமது ஊழியருமாகிய F. ஜோயல் டேவிட் அவர்கள் பேசி வரும் ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளும் நாம் தேவனை கிட்டி சேரும்படியாக, சத்தியத்தில் வளரும்படியாக மற்றும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயமே. நம் அனைவரையும் தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய அருகில் கிட்டி சேரத்தக்கதாகவும் அளவற்ற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடை கேட்ட மூலியமாக நம் வாட்ஸ்அப், நம் FM மற்றும் CD மற்றும் யூடியூப் மூலியமாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆங்கிலம், மலாய், சிங்களம், டச், நெதர்லாந்து, போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளுக்கு சம்பந்தப்பட்ட திருச்சபைகளில் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்துடன் 30,000 மணி நேரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான சத்திய வெளிப்பாடுகளும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். சந்தாதாரர் பகுதி என்பது தினமும் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த அரை மணி நேரம் செய்தியானது பல சத்திய வெளிப்பாடு புத்தகங்களுக்கு ஈடாக அவர் இந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு அவர் செய்தியை கொடுத்து விடுகிறார். நமது கிறிஸ்து உரைத்த வாக்கின் வர்ணமாக யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 படி எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி இன்றும் நமது ஜார்ட் மினிஸ்ட்ரி அயராமல் உழைத்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சந்தாதார பகுதியில் நீங்களும் சேர்ந்து எங்களைப் போல சத்திய வெளிப்பாட்டை அறிகின்ற அறிவில் நீங்களும் வளரும் படிக்க இந்த சந்தாதார பகுதியில் இணைந்து கொள்ளும் படிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வழிநடந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் யூடியூபுக்கு சென்று லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ண வேண்டும். யூடியூபில் சென்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே பிரியமானவர்களே, இது போன்ற சத்திய வெளிப்பாடுகளை தினந்தோறும் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இன்றைய சந்தாதாரர் பகுதியில் இணைய நம்பர் 0988051071 மற்றும் 6360697395. ஆர்வமுடன் சத்தியத்தை கேட்கும் உங்கள் அனைவரையும் சத்தியபரனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.